அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, கடந்த வெள்ளிக்கிழமை மாலை தோழர் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட அந்த செய்தியை பார்த்தவுடன் உண்மையிலேயே நான் நிலைகுலைந்து போனேன். காரணம், கொல்லப்பட்ட ஜபர் அலி அவர்களுடைய இடத்திலே நாளை நானோ நீங்களோ இருக்கலாம். தமிழ் மக்களுடைய வளங்களை பாதுகாப்பதற்காக குரல் கொடுக்கக்கூடிய, ஓடியாடி களமாடக்கூடிய யாராக இருந்தாலும் நாம் இந்த அச்சுறுத்தலை, ஆபத்தை எதிர்கொண்டு நிற்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னால் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் தோழர் வேல்முருகன் அவர்கள் என்னை அழைத்து இங்கே புதுக்கோட்டையிலே கட்சி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னை பணித்தார். உடனடியாக நான் ஒத்துக்கொண்டேன். காரணம், ஜபர் அலி தோழருடைய குடும்பத்தோடு நாம் நிற்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஜபர் அலி நமக்காக போராடினார், அவருக்காக அல்ல. தன்னலம் கருதாது பிறர்க்கென வாழ்ந்த அந்த உத்தமனை இந்த கொலைகார கூட்டம் கொலை செய்திருக்கிறது. தோழர்களே, ஜபர் அலியினுடைய விதிதான் நம்முடைய அத்தனை பேருடைய விதியாக தமிழ்நாட்டிலே மாறி போகக்கூடிய ஒரு அவலத்தை நாம் இன்றைக்கு எதிர்கொண்டு நிற்கிறோம். கனிம வளத்துறை என்பது ஊழலின் ஊற்றுக்கண். இங்கே புதுக்கோட்டையிலே தம்பி மணிகண்டனும் மற்றவர்களும் சுட்டிக்காட்டியது போல புதுக்கோட்டையிலே மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க இந்த கனிம வளத்துறை என்பது ஊழலின் ஊற்றுக்கண்ணாக விளங்கி கொண்டிருக்கிறது. நாடு முழுக்க நயவஞ்சகர்கள் நம்முடைய ஆற்று மணலை, கடல் மணலை, மலைகளை, மரங்களை, காடுகளை, கனிம வளங்களை என்று அனைத்தையும் அள்ளி தோண்டி மிகப்பெரிய லாபம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை சம்பாதிக்கும் போது இந்த நாய்களுக்கு எச்சில் எலும்பு துண்டை தூக்கி போடுகிறார்கள். இவர்கள் நம்மை காட்டி கொடுக்கிறார்கள். இந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது. வளக்கொள்ளை தமிழ்நாடு முழுக்க நடக்கிறது. இதிலே பெரிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இதிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அரசியல் பின்புலம் இருக்கிறது, ஏராளமான பணம் இருக்கிறது, இவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. ஜபர் அலி போன்ற, உங்களை போன்ற, என்னை போன்றவர்களை இவர்கள் தட்டி தூர எறிந்துவிட்டு போய்கொண்டே இருப்பார்கள். அதுதான் இங்கே நடந்திருக்கிறது. ஒரு லாரியை கொண்டு அவரை கொலை செய்ததன் மூலம் இந்த பிரச்சனையை அப்படியே மூடி மழுங்கடித்து விடலாம், இந்த பிரச்சனையை அப்படியே மூடி மறைத்து விடலாம். இனி யாரும் எழுந்து நிற்க மாட்டார்கள், ஏனென்று கேள்வி கேட்க மாட்டார்கள். இந்த வளங்களை எல்லாம் அள்ளி தோண்டி அனுபவிக்கலாம் என்று இந்த கொள்ளை கூட்டம் இன்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறது, நினைத்துக் கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திலே கேள்வி கேட்டால் ஐயா துரைமுருகன் பதில் சொல்கிறார், இன்டர் ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் மைனர் மினரல்ஸ், அதாவது மாநிலங்களுக்கு இடையே இந்த சிறு கனிமங்களை கொண்டு போவதை யாரும் தடுக்க முடியாது, இது சட்டபூர்வமான நடவடிக்கை என்று ஐயா துரைமுருகன் சட்டமன்றத்திலே பதில் சொல்கிறார். நாங்கள் கேட்டோம், ஐயா துரைமுருகன் அவர்களே, அமைச்சர் பெருமகனாரே, இங்கிருந்து லாரி லாரி, ஆயிரம் லாரிகளில் எங்களுடைய மண்ணை, எங்களுடைய கற்களை, எங்களுடைய மலைகளை வெட்டி கொண்டு போகிறீர்களே, அமைச்சர் துரைமுருகன் அவர்களே, வாருங்கள், கேரளாவில் இருந்து உங்கள் வண்டியிலே ஒரே ஒரு சட்டி ஆற்று மணலை, ஒரே ஒரு சட்டி ஆற்று மணலை ஐயா துரைமுருகன் கேரளத்திலே இருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வாருங்கள், இந்த சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏன் இந்த சட்டம் ஒரு வழி பாதையாக இருக்கிறது என்று கேள்வி கேட்டால் திமுக அரசிடம் இதுவரை பதில் இல்லை. 2 கோடி மக்களுடைய மனசாட்சியாக போராடி இன்றைக்கு தன்னுடைய உயிரை நீத்திருக்கிறார். அருமை தோழர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சி தோழர்கள் மட்டுமல்ல, அனைத்து கட்சி தோழர்களும், அனைத்து இயக்க தோழர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்ததை நான் மனமாற பாராட்டுகிறேன். இந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தோடு தயவு செய்து விட்டு விடாதீர்கள். இங்கே நிற்கிற முகமது சுல்தான் தன்னுடைய தந்தையை இழந்திருக்கிறான், ஒரு தாய் தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறாள். 17 வயது குழந்தை, 15 வயது குழந்தை, 12 வயது குழந்தை, 3 குழந்தைகள் தன்னுடைய தந்தையை இழந்திருக்கிறார்கள். இவர்களுடைய வருங்காலம் என்ன ஆகும்? தமிழ் குலத்துக்காக, தமிழ் இனத்துக்காக உயிர் கொடுத்த அந்த ஜபர் அலியை நாம் விட்டுவிடக் கூடாது. அருமை தோழர்களை, நான் சொன்னது போல ஜபர் அலி இடத்திலே நாம் அனைவரும் இருக்கிறோம்.
இங்கே நிற்கிற அத்தனை பேருக்கும் இதுதான் கதி. இந்த பிரச்சனைக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் நாளை நாம் அனைவருமே கொல்லப்படுவோம். ஒன்றை சொல்கிறேன் தோழர்களே, இந்த ஆற்று மணலை, கடல் மணலை, மலைகளை, பாறைகளை, கற்களை பற்றி நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை கடந்து வேறு ஒன்று இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே கனிம வள கொள்ளையை தொடங்கி இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மதுரையை அடுத்த மேலூரிலே 5000 ஏக்கர் நிலத்திலே நாங்கள் டங்ஸ்டன் கனிமத்தை எடுக்க போகிறோம் என்றார்கள். பிறகு 2 வாரத்துக்கு பிறகு தெரிகிறது 30,000 ஏக்கருக்கு அதிகமான இடத்திலே திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம் எனும் 3 மாவட்டங்களிலே 30,000 ஏக்கருக்கு அதிகமான அளவிலே இந்த டங்ஸ்டன் கனிமத்தை அள்ளி தோண்டி எடுக்க போகிறோம். எதிர்ப்பீர்களா? அதானிகளும், அம்பானிகளும், மோடிகளும், அமித்ஷாக்களும், ஸ்டாலின்களும், உதயநிதிகளும் எல்லாம் இந்த கொள்ளைக்கு பின்னால் இருப்பார்கள். இவ்வளவு பெரிய அரசியல் செல்வாக்கும் இவ்வளவு பெரிய கார்ப்பரேட் செல்வாக்கும் உடைய இந்த கொள்ளையை தடுத்து நிறுத்த நாம் என்ன செய்ய போகிறோம்? திருவண்ணாமலை மாவட்டத்திலே, சேலம் மாவட்டத்திலே வேடியப்பன் மலை, கவுத்தி மலை, கல்வராயன் மலை போன்ற மலைப்பகுதிகளிலே இரும்பு தாது ஏராளமானதாக இருக்கிறது. அதை நாங்கள் ஜிண்டால் கம்பெனிக்கு தாரை வார்த்திருக்கிறோம். ஜிண்டால் கம்பெனி அள்ளி தோண்டி எடுக்க போகிறான் என்கிறார்கள். கன்னியாகுமரியிலே அணுக்கனிம சுரங்கம் அமைக்க போகிறோம். 5000 ஏக்கருக்கு அதிகமான இடத்திலே இல்மனைட், கார்னைட், சிலிக்கானைட், மோனோசைட் போன்ற கனிமங்கள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் அள்ளி தோண்டி எடுக்க போகிறோம் என்று சொல்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்திலே சாத்தான்குளம், குதிரைமொழி பகுதிகளிலே 5 மில்லியன் டன் தேரி மணல் இருக்கிறது. அந்த தேரி மணலிலே டைட்டானியம் டை ஆக்சைடு இருக்கிறது. அதை இந்தியன் ரேரர்ஸ் என்கிற நிறுவனமும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து அதை அள்ளி தோண்டி எடுத்து 4000 பேருக்கு வேலை கொடுக்க போகிறோம். அட படுபாவிகளா, 4000 பேருக்கு வேலை. அங்கே இருக்கிற அந்த தேரி மண் தான் ஒரு ஸ்பாஞ்ச் போல வேலை செய்து மழை பெய்யும் போது தண்ணீரை உள்வாங்கி வைத்துக் கொண்டு பல்லாயிரக்கணக்கான பனை மரங்களுக்கு நீர் ஆதாரமாக இருக்கிறது. பனை மரம் என்பது உணவு பாதுகாப்பு தொடர்புடையது. பனை மரம் என்பது ஊட்டச்சத்து தொடர்புடையது. அந்த ஊட்டச்சத்தை பற்றியோ உணவு பாதுகாப்பை பற்றியோ இந்த ஒன்றிய மாநில அரசுகள் கவலைப்படவில்லை. 4000 பேருக்கு வேலை கொடுப்பார்களாம். 4 லட்சம் பேர் பயனடையக்கூடிய அந்த மண்ணை அள்ளி தோண்டி அடுத்தவனுக்கு விற்று 4000 பேருக்கு வேலை தருகிறோம் என்று திட்டமிடுகிறார்கள். தமிழ்நாடு முழுக்க இங்கே காவிரி டெல்டாவிலே மீத்தேன் எடுக்க போகிறோம், நிலக்கரி எடுக்க போகிறோம், எண்ணெய் எடுக்க போகிறோம் என்று ஏராளமான அழிவு திட்டங்களை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். கதிராமங்கலம், நெடுவாசல், வடகாடு என ஒவ்வொரு கிராமமாக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அருமை தோழர்களே, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் அழிப்பதற்கு இந்த ஒன்றிய அரசு திட்டமிட்டு விட்டது. மாநில அரசு அஞ்சி அவர்களோடு நடக்கிறது. இந்த நேரத்திலே ஜகுபர் அலி போன்றவர்கள் ஆயிரக்கணக்கானோர் நமக்கு தேவை. ஆயிரக்கணக்கான ஜகுபர் அலிகள் நமக்கு தேவை. ஒரு ஜகுபர் அலியை நீங்கள் கொல்லலாம். இங்கே குறிப்பிட்ட சோழர்கள் குறிப்பிட்டார்கள். என்ன? கோட்டாட்சியர், வட்டாட்சியர், காவல்துறையிலே ஒரு சில பேர், இப்படி அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்று. அவர்கள் ஏன் இதுவரை வெளியே வரவில்லை? அண்டை மாவட்டத்திலே சுற்றுப்பயணம் செய்யக்கூடிய தமிழக முதல்வர் அவர்கள் ஓடோடி வந்திருக்க வேண்டாமா? இங்கே கொல்லப்பட்டவன் சாராயா வியாபாரியா? இங்கே கொல்லப்பட்டவன் கஞ்சா வியாபாரியா? முதல்வர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு சாதாரண ஜகுபர் அலி செய்திருக்கிறான். ஒரு முதல்வர் செய்ய வேண்டியது ஒட்டுமொத்த காவல்துறையை, வருவாய்த்துறையை, கனிமவளத்துறையை, அனைத்து துறைகளையும் கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஓடோடி வந்து அந்த ஜகுபர் அலி குடும்பத்தை பார்த்து நான் செய்ய வேண்டியதை என் மகன், என் தகப்பன், என் அண்ணன், என் தம்பி செய்திருக்கிறான் என்று அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாமா? சொல்ல மாட்டார்கள். அருமை தோழர்களே, கனிமவள கொள்ளை இனி இங்கே ஒரு மாபெரும் கார்ப்பரேட் வியாபாரமாக போகிறது. கவனமாக இருங்கள். ஜகுபர் அலியை விட எளிதாக உங்களை கொன்று விடுவார்கள், கொலை செய்வார்கள். காரணம், அவர்களுக்கு கிடைப்பது பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருமானம்.
நீங்களும் நானும் அற்ப பதர்கள், அப்படியே தட்டிவிட்டு போய்விடுவார்கள். அவர்களுக்கு சர்வதேச சந்தை இருக்கிறது, அவர்களுக்கு சர்வதேச சக்திகள் இருக்கின்றன. அவர்களை பாதுகாப்பதற்கு இந்த நாட்டினுடைய ஒன்றிய அரசு, இந்த நாட்டினுடைய மாநில அரசு, இந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் அவர்களுக்காக நிற்பார்கள். எனவே நாம் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் இது. அருமை சொந்தங்களே, தயவு செய்து உடனடியாக இங்கே புதுக்கோட்டையிலே ஒரு போராட்ட குழுவை நியமியுங்கள். அந்த போராட்ட குழு ஜகுபர் அலிக்கு நியாயம் கிடைக்கும் வரை விடக்கூடாது. இன்னொரு ஜகுபர் அலி மீது கை வைக்க கூடாது என்கிற உறுதியை நாம் மேற்கொள்ள வேண்டும். சில தோழர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு வேறொரு வழியும் வேண்டாம். அந்த வேறு வழி நமக்கு வேண்டாம். வன்முறையால் எதையும் எந்த காலத்திலும் சாதிக்க முடியாது. நீங்களும் நானும் வன்முறைவாதிகளாக மாறினால் இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு ஓரிரு மணி நேர வேலை. இங்கே பாருங்கள், சத்தீஸ்கரிலே நடந்து கொண்டிருக்கிறது. அமித்ஷா அறிவித்திருக்கிறார், 20க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகளை நாங்கள் கொன்றிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள், அவர்களையும் கொலை செய்ய போகிறோம். மாவோயிசம் வேலைக்காகாது, வன்முறை உதவாது. அறவழியிலே போராடுவோம். உடனடியாக போராட்ட குழுவை தொடங்குங்கள். என்ன நடக்கிறது என்று அவதானியுங்கள், கூடி பேசுங்கள். ஒரு நாள் கூடி பேசிவிட்டோம், ஆர்ப்பாட்டம் நடத்திவிட்டோம், பத்திரிகையிலே செய்தி வந்து விட்டது, என்னுடைய பெயரும் வந்து விட்டது, இனி போதும் என்று தயவு செய்து விட்டு விடாதீர்கள். ஜகுபர் அலிக்கு நியாயம் வேண்டும். 25 லட்சம் ரூபாய் கேட்டார்களே, அது என்ன கணக்கு? 25 லட்சம் ரூபாய். ஒரு சாதாரண காவல்துறை அதிகாரி மரணம் அடைந்தால் 5 கோடி கொடுக்கிறதை தமிழ்நாடு அரசு ஜகுபர் அலிக்கு 5 கோடி கொடுக்க வேண்டும். ஜகுபர் அலி குடும்பத்திலே உள்ளவருக்கு வேலை கொடுக்க வேண்டும். இந்த வழக்கை உடனடியாக தீவிரமாக விசாரித்து அவர்களுக்கு அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். இந்த அதிகாரிகள் பின்னால் இருந்து வாங்கி குவித்து செல்வ செழிப்பிலே வாழ்கிறார்களே, இந்த ஊழல் பெருச்சாளிகள், அவன் எவனாக இருந்தாலும் சரி, அவன் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, உண்மையை சொல்ல போனால் சில தாசில்தார்கள், வட்டாட்சியர்களே கொல்லப்படுகிறார்கள், வருவாய்த்துறை அதிகாரிகள் கொல்லப்படுகிறார்கள். நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறார்கள், மனசாட்சி உள்ள அதிகாரிகள் இருக்கிறார்கள், அந்த அதிகாரிகளையும் கொலை செய்கிறார்கள். எனவே நாம் அத்தனை அதிகாரிகளையும் ஒட்டுமொத்தமாக தவறு சொல்ல வேண்டாம். ஆனால் ஏராளமான ஊழல் பெருச்சாளிகள் இந்த அரசியல் பேர்வழிகளின் பின்னால் மறைந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரையும் உடனடியாக கைது செய்து விசாரணை செய்து அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். ஜகுபர் அலியினுடைய பிள்ளைகள் நம் அனைவருடைய பிள்ளைகள், 8 கோடி தமிழினத்தின் பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை நாம் கைவிட்டு விடக்கூடாது. அருமை தோழர்களே, இந்த போராட்டத்தை, இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்த அன்பு தம்பி நியாஸ், தோழர் முருகானந்தம், தோழர் தமிழரசன் போன்ற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சத்தின் அடித்தளத்திலிருந்து நான் நன்றி தெரிவிக்கிறேன். இது ஒரு நாள் போதாது, ஒரு நாள் போதாது, தொடர வேண்டும். மீண்டும் மீண்டும் அழைத்தாலும் நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன். காரணம், நானும் அச்சத்தில் தான் வாழ்கிறேன். ஜகுபர் அலி போல நாம் அத்தனை பேரும் கொல்லப்படுகிற வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஜகுபர் அலிக்காக இன்று நாம் எழுந்திருக்கவில்லை என்றால் நாளை நமக்காக குரல் கொடுக்க ஒரு நாய் கூட இருக்காது. அருமை சொந்தங்களே, தயவு செய்து இந்த போராட்டத்தை நாம் தொடர்வோம். ஜகுபர் அலிக்கு நியாயம் கண்டுபிடிப்போம், நாம் நியாயம் கேட்போம். தமிழர்களுடைய வளங்களை பாதுகாப்போம். நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய வளங்களை விட்டு செல்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழரின் பச்சை படுகொலைக்கு நீதி கேட்டு திரண்டிருக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தோழர்களுக்கும், அதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கும் பல்வேறு ஜனநாயக சக்திகளுக்கும், நான் சார்ந்திருக்கும் பெண்கள் எழுச்சி இயக்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பச்சை படுகொலை செய்யப்பட்ட ஜாவர் அலிக்கு செவ்வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அநீதிக்கு எதிரான போர் எங்களால் தொடங்கவும் இல்லை, எங்கள் வாழ்நாளோடு முடிய போவதும் இல்லை. தொடர்ச்சியாக குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று சொன்னப்பட்ட காலம் போய் குன்றி இருக்கும் இடமெல்லாம் குவாரிகள் இருக்கும் இடமாக தொடர்ச்சியாக இந்த ஆளும் வர்க்கத்தின் குற்ற செயல்பாடுகளால் அதன் எந்திரங்களான காவல்துறை, ராணுவம், நீதித்துறை எதுவுமே செவிசாய்ப்பது கிடையாது. இவர்களெல்லாம் சரியாக பணி செய்திருந்தால் இத்தனை பெரிய தோழர் இறந்திருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது.
அப்ப தொடர்ச்சியாக இவர்களால் என்ன செய்துவிட முடியும்? ஆட்சியும் அதிகாரமும் நமது கையில் இருக்கிறது என்ற அதிகார மமதையில் தொடர்ச்சியாக இந்த இயற்கையை நேசிப்பவர்கள் பச்சை படுகொலை செய்யப்படுகிறார்கள். தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க இப்படியான சமூக ஆர்வலர்கள், குறிப்பாக இயற்கையை விஷயங்களை செய்துட்டு இருக்கோம். ஒரு வருடத்திற்கு 1.5 லட்சம் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சட்டமன்றத்தில் சொல்றீங்க. போராட்டங்கள் நடக்குது, தீர்வுகள் இருக்குதா? அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய கசியப்படுகிறது. கேட்டா ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லிட்டு அதனால கசிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது ஒரு அரசினுடைய தகுதி என்னவா இருக்கிறது? இன்னைக்கு யார் யாரு மேலேயோ பழிய தூக்கி போட்டுட்டு தான் தப்பிச்சுக்கிறது எப்படின்றத இந்த அரசு, மத்திய அரசு, மாநில அரசு மத்திய அரசு தொடர்ச்சியா சாட்டி விட்டுக்கிட்டே தான் இருக்குது. அப்ப எங்களுக்கான நீதி அப்படின்றது எங்க கிடைச்சிட்டு இருக்கு? இதே மாதிரி கல்குவாரி கச்சை கட்டியில தொடர்ச்சியா போராட்டம் போயிட்டு இருக்கு. அங்க தன்னோட வீட்டு முன்னாடி பேசிட்டு இருக்காரு. ஆர்டிஐ போட்டா அன்னைக்கு தான் கேட்டிருக்கிறாரு. அப்ப காலம் முடிந்த அவர்கள் கல்குவாரியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி தெரிந்த பின்னும் அவருக்கு ஆர்டிஐல செய்தி வந்த மறுநாளே அவர் தாக்கப்படுகிறார். அப்ப தொடர்ச்சியா இங்க கல்குவாரி மாஃபியாக்களுக்கு சுதந்திரமா செயல்படுவதற்கான அத்தனை வசதி வாய்ப்புகளையும் நீங்கள் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள். எங்களை போன்ற சமூக செயல்பாட்டாளர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் ஒவ்வொரு முறையும் குரல் கொடுக்கும் போது எங்களையும் மக்களையும் பிரித்தாளும் சூழ்ச்சியை தொடர்ச்சியாக நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் ஏதோ மக்களுக்கு எதிரானவர்கள் போல பொய் பிரச்சாரத்தை இந்த அரசு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை நடந்தாலும் சரி, நாங்கள் எப்படி முன்னணியில் இருக்கிறோமோ அதே போல மக்களும் ஒரு நாள் உங்களை புரிந்து கொள்வார்கள். அதற்கு எதிராக எங்களோடு சேர்ந்து களமாடுவார்கள். போராட்டத்தை இந்த தோழரினுடைய பச்சை படுகொலைக்கு நிச்சயமாக நீதி கிடைக்க வேண்டும். நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமயம் பகுதியில் கனிம வள கொள்ளைக்காக எதிர்த்து போராடிய தோழர் ஜவஹர்லாலியை படுகொலை செய்த அந்த படுகொலைக்கு உடந்தையாக செயல்பட்ட அனைத்து அலுவலர்களையும் நடவடிக்கை எடுத்து நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் தோழர் ரியாஸ் அகமது அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரை நிகழ்த்தியிருக்கின்ற கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராளி தோழர் உதயகுமார் அவர்களே, இங்கே பல்வேறு இயக்கங்கள் கட்சிகளை சார்ந்திருக்கின்ற அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் என்பது இயற்கையினுடைய காரணமாக சராசரி மழை அளவு எப்பொழுதும் குறைவாக இருக்கும். ஆனால் இயற்கை வளங்களில் ஒப்பிடும் பொழுது அது அதிகமாகவே இருக்கும். அதனால்தான் ஹைட்ரோ கார்பன் திட்டம் நமது மாவட்டத்திலே ஏற்படுத்தப்பட்டது. அதைப்போல வெள்ளாறு என்பது நீண்ட நெடிய வங்காள விரிகுடா அளவில் கலந்து கொண்டிருக்கிறது. அரிமள ஒன்றியத்திலே ஆரம்பிக்கப்பட்டு மணமேல்குடி ஒன்றியல் வரையில் அது நீண்டு கொண்டிருக்கிறது. அதேபோல திருமயம், விராலிமலை, அன்னவாசல் ஒன்றியங்களிலே கல் குவாரிகள் இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல கந்தரகோட்டை, குன்னண்டார் கோவில், புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் செம்மண் குவாரிகள் இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய இந்த கனிம வளங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமாக இருப்பதால் அதை சுரண்டுவதற்கும் அதை கொள்ளையடிப்பதற்கும் இங்கே தலைமையிடமாக தமிழ்நாட்டிலே அதிகமான இந்த கனிம வள கொள்ளைகள் தலைமையிடம் புதுக்கோட்டை மாவட்டம் தான் என்பது நிறைய பேருக்கு வெளியிலே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு இது திருமயம் பகுதியிலே RR கிரஷர் குவாரியிலே ஏற்பட்ட ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு ஒன்றியங்களிலே இது போன்ற சட்டவிரோத குவாரிகள் நடந்து கொண்டிருக்கிறது.
கிட்டத்தட்ட நம்முடைய மணிகண்டன் குறிப்பிட்டதைப் போல இங்கே இடதுசாரிகளும் மற்ற நம்முடைய தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாம் சுட்டி காட்டியதைப் போல காலங்காலமாக இந்த குவாரிகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும். அரசு வழங்கியிருக்கிற அனுமதிகள் உட்பட்டு நடைபெறுகிறதா என்பதை ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கைகளும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே தான் கடந்த 2-3 மாத காலத்திற்கு மேலாக இது சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளையும் சந்தித்து நம்முடைய சகுபுரலி அவர்கள் நம்முடைய மனு அளித்திருக்கிறார். அது மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும், கோட்டாட்சியராக இருந்தாலும், அல்லது வட்டாட்சியராக இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் சந்தித்து மனு அளித்திருக்கிறார். அவருடைய பேட்டியிலே சொல்கிறார், நான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடத்திலே மனு அளித்த விஷயம் என்ன மனு என்பதை அந்த யாரை எதிர்த்து நான் கொடுக்கிறோனோ அவர்களுக்கு அது போய் சேர்ந்து விடும், அதனால் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று அவர் தன்னுடைய பேட்டியிலே சொல்கிறார். அப்படி அதை யார் இந்த கனிம வளத்தை பாதுகாக்க வேண்டும், அந்த கனிம வளத்திற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்ற அதிகாரிகளும் அந்த மணல் அந்த கனிம வள கும்பலோடு கூட்டு சேர்ந்து கொண்டு கொள்ளையடிக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த குவாரி உரிமையாளர், அவருடைய மகன், அந்த ஜேஜிபி ஆபரேட்டர், அந்த அதை மோதிய டிரைவர் உள்ளிட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டார்கள் என்பது இன்றைக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது போதாது. இந்த விஷயத்தில் 25% தான் இன்றைக்கு அது முறையாக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னாலே இன்றைக்கு அந்த கனிம வளத்துறை ஏடி மைன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கனிம வளத்துறை அதிகாரிகள் இந்த கொலைக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலே நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போல இன்றைக்கு திருமயம் வட்டாட்சியர் புவியரசன் என்று நினைக்கிறேன், அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய தொடர்பு இல்லாமல் அந்த குவாரி அங்கே இயங்குவதற்கு வாய்ப்பில்லை, இந்த கொலை நடப்பதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் இது ஏதோ அந்த குவாரி அதிபரும் அந்த டிரைவரும் ஜேஜிபி இயந்திரம் மாட்டும் இது தொடர்பில்லை நண்பர்களே. அந்த திருமயம் வட்டாட்சியர் புவியரசன் இந்த கொலைக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறது. நீங்கள் விசாரித்தால் நீங்கள் அவருக்கு தொடர்பு இருக்கிறது. அவர் மாத்திரமல்ல, அந்த பெங்களூரில் இருக்கின்ற ஆர்ஆர் குவாரி அங்கே இருக்கின்ற அந்த வருவாய் ஆய்வாளர் ஆரை என்று சொல்லக்கூடிய வருவாய் ஆய்வாளருக்கு தொடர்பு இருக்கிறது. அவரையும் இந்த கொலை வழக்கிலே சேர்க்கப்பட வேண்டும். அதே போல கிராம நிர்வாக அலுவலர், அந்த பெங்களூர் கிராம நிர்வாக அலுவலருக்கும் இந்த கொலை வழக்கிலே தொடர்பு இருக்கிறது. அவரையும் இந்த கொலை வழக்கிலே சேர்க்கப்பட வேண்டும். அதே போல கிராம உதவியாளர்கள் அவர்களும் இந்த வழக்கிலே சேர்க்கப்பட வேண்டும். இன்னும் கூடுதலாக திருமயம் காவல் ஆய்வாளருக்கு இந்த கொலை வழக்கிலே தொடர்பு இருக்கிறது. திருமயம் காவல் ஆய்வாளர் இதுவரையிலும் அவர்தான் வழக்கு பதிவு செய்ய இருக்கிறார். அவர் இதுவரையும் மாற்றம் செய்யப்படவில்லை. அவரை வைத்துக்கொண்டு இந்த வழக்கிலே விசாரணை அதிகாரி அவர்தான். அவர் இந்த வழக்கிலே நீங்கள் வைத்துக்கொண்டு நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுமேனால் இந்த வழக்கில் ஜகுபரவெளி மரணத்தில் அவர்கள் 4 பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள். ஆகவே திருமயம் காவல் ஆய்வாளரையும் இந்த கொலை வழக்கில் நீங்கள் குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டும். அதே போல உதவி ஆய்வாளரையும் சேர்க்க வேண்டும். அதே போல இந்த கனிம வளத்துறையினுடைய அனைத்து அதிகாரிகளும் இந்த ஜகுபரவெளி வழக்கிலே கொலை வழக்கிலே நீங்கள் அவர்களை சேர்த்து அவர்களை பணி நீக்கம் செய்து அவர்களை நீங்கள் கைது செய்யப்பட்டால்தான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இது கிராவல் குவாரி மட்டுமல்ல, மணல் குவாரியும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல செம்மண் குவாரிகளும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே அனைத்து தமிழ்நாட்டில் அனைத்திற்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள இந்த வருவாய்த்துறை, கனிம வளத்துறை, காவல்துறை அதிகாரிகள் அனைவரும் பொறுப்பேற்று தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்று சொல்லியும் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் இந்த அரசு அதிகாரிகளை நீங்கள் கொலை வழக்கிலே சேர்த்து கைது செய்யப்படாவிட்டால் விடுதலை சிறுத்தைகள் விரைவில் நாங்கள் திருமயத்திலேயும் புதுக்கோட்டையிலும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று அறிவிப்பு செய்து இந்த போராடிய தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். படுகொலை செய்யப்பட்ட
ஜகுபார் அலிக்கு உரிய நீதியையும் நியாயத்தையும் பெற்றுத்தர வேண்டி இன்றைய தினத்தில் வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கின்ற இந்நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முதன்மை கள போராளிகளுக்கும் இவர்களோடு இணைந்து பல்வேறு அமைப்பினர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலேயே ஏரி குளங்கள் அதிகமாக உள்ள மாவட்டம் என்றால் அது புதுக்கோட்டை மாவட்டம்தான். முதலிடத்தில் இருப்பது புதுக்கோட்டை மாவட்டம். அதேபோன்று இயற்கை வளங்களும் கனிம வளங்களும் விவசாயத்திலும் முதன்மையில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் என்றால் அது புதுக்கோட்டை மாவட்டம். ஐயா ஜகுபார் அலி அவர்கள் இந்த மண்ணை நேசித்து, மலையை நேசித்து, இயற்கை வளங்களை நேசித்து அதனை காக்க வேண்டும். சட்டத்திற்கு புறம்பாக ரவுடி கும்பல்கள் வெட்டி தன்னுடைய சுய லாபத்திற்காக இயற்கை வளங்களை அழிக்கிறார்கள் என்ற நோக்கத்தின் அடிப்படையில், உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் சட்டத்தின் துணை கொண்டு அரசிடம் பல்வேறு கோரிக்கை மனுக்களை கடந்த 2 வருட காலமாக கொடுத்திருக்கிறார். 1 மாதம் 2 மாதம் அல்ல, கடந்த 2 வருட காலமாக கனிம வளங்களை பாதுகாக்க கோரி வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், தமிழக அரசுக்கு என்று பல்வேறு கோரிக்கை மனுக்களை கொடுத்து அந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இறுதியாக சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளையாக இருக்கக்கூடிய மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அந்த மனுவின் அடிப்படையில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். அங்கே கனிம வளங்கள் அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு மேலாக வெட்டி எடுக்கப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆனால் அதிகாரிகளின் அலட்சியத்தால், அரசினுடைய அலட்சியத்தால், புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரினுடைய அலட்சியத்தால் இந்த கயவர்கள், ரவுடிகள், சுகபோக வாழ்க்கையை இந்த கனிம வளத்தால் வாழ்ந்தவர்கள் அரசு எதுவும் கண்டுகொள்ளவில்லை. சட்டத்தால் நம்மளை எதுவும் செய்ய முடியவில்லை. மாவட்ட ஆட்சியர், காவல்துறையினர் எவரும் எதுவுமே செய்ய முடியவில்லை என்று அவருக்கு கூடுதலாக அந்த துணிச்சல் வந்து இந்த கொலை செய்யும் அளவிற்கு சென்றிருக்கிறார்கள். இதை யார் பாதுகாக்கணும்? யார் தடுக்கணும்? இதை யார் சரி செய்யணும்? இந்த ஆய்வை யார் நடத்தியிருக்கணும்? ஜகுபார் அலியினுடைய மரணத்திற்கு முன்பாக இதை செய்திருக்க வேண்டும். அவர் கோரிக்கை மனு கொடுப்பதற்கு முன்பாக, உயர்நீதிமன்றம் செல்வதற்கு முன்பாக, மாவட்ட ஆட்சியரிடம் செல்வதற்கு முன்பாக இந்த அரசு விழிப்புணர்வு அடைந்து இதை சரி செய்திருக்க வேண்டும். கொண்டு வர முடியுமா? இயற்கை வளங்களை மீண்டும் கொண்டு வர முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் வாழ்கின்ற காலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏரி குளங்களை, ஆறுகளை, இயற்கை வளங்களை நம்மளுடைய சுய லாபத்திற்காக வெட்டி தின்னுவிட்டு சென்று விட்டால் அடுத்த தலைமுறைக்கு யாரிடம் காட்டுவீர்கள்? என்ன விட்டுட்டு போறோம்? அப்போ இணையத்தில் இறக்கம் செய்தி தான் காட்டணும். பார்த்துக்க, புதுக்கோட்டையில் ஏரி இப்படிதான் இருந்தது. புதுக்கோட்டையில் மலைகள், கனிம வளங்கள், இயற்கை வளங்கள், விவசாயம் எல்லாம் இப்படிதான் இருந்துச்சுன்னா அடுத்த 50 ஆண்டுகள் கழித்து இணையத்தில் இறக்கி தான் அடுத்த தலைமுறையிட்ட காட்ட வேண்டிய சூழல் இருக்குது. இதை ஈடு செய்ய முடியுமா? சரி செய்ய முடியுமா? அவருடைய குடும்பத்திற்கு யார் பதில் சொல்வது? இதை நிற்கிறாரே அவருடைய புதல்வன், எவ்வளவு வழியை கொடுத்திருக்கான். இந்த மண்ணிற்காக, இந்த மண்ணின் வளத்தை பாதுகாப்பதற்காக, அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு தனி மனிதராக 2 ஆண்டு காலம் போராடி இருக்கிறார். இந்த அரசு என்ன செஞ்சது? இந்த காவல்துறை என்ன செஞ்சது?
தமிழ் 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 அதுவே பரவாயில்ல. இரண்டாண்டு காலமாக ஒற்றை கோரிக்கைக்காக பல அரசு அலுவலகங்களில் ஏறி இறங்கி இருக்கின்றார். அவருக்கு என்ன வந்துச்சு? அவர் நினைச்சிருந்தா அந்த கல்குவாரி ஓனரிடம் 1 லட்சமோ 2 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சமோ வாங்கிட்டு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். அவர் இயற்கை நேசித்திருக்கிறார். அது யாருக்குமே தெரியலையா? மாவட்ட ஆட்சியர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர், காவல்துறையினர் யாருக்குமே அந்த மனசாட்சி உறுத்தலையா? அதை மீண்டும் கொண்டு வர முடியுமா? யோசிச்சு பார்த்தீங்களா? தமிழ்நாடு அரசு அலட்சிய போக்கோடு கடைபிடிக்க கூடாது. ஏற்கனவே இது போலதான் 2 ஆண்டுக்கு முன்பு திருச்சி மாவட்டத்தில் விவசாயியை இது போன்றுதான் வெட்டி கொன்றார்கள். அதன் பிறகு அரசு விழிப்புணர்வு அடைஞ்சு அந்த உயர்நீதிமன்றம் கடுமையான உத்தரவு பிறப்பித்த பிறகு உரிய நிவாரணத்தையும் அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பையும் கொடுத்தார்கள். இழந்த பிறகு எதற்கு பாதுகாப்பு? இழந்த பிறகு எதற்கு நிவாரணம்? சொல்லுங்க. இதன் பிறகாவது இந்த அரசு இங்கே இயங்கக்கூடிய கல்குவாரிகளை உரிய கணக்கெடுப்பு நடத்தி உரிய முறையில் இயங்குகிறதா என்பதை ஆய்வு செய்து சரியான திசையில் இந்த கல்குவாரிகளை நீங்கள் வழிநடத்த வேண்டும். சம்பந்தப்பட்ட கல்குவாரி ஓராண்டிற்கு முன்பாகவே அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக வெட்டி எடுத்தார்கள் என்ற காரணத்திற்காக 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்குது. அப்ப இடைப்பட்ட காலத்தில் நீங்க என்ன படுத்து தூங்கிட்டு இருந்தீங்களா? உங்களுடைய கடமையை செய்வதற்குத்தான் உங்களுக்கு பணம் நாங்க கொடுக்கிறோம் எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து. உங்களுடைய கடமையை செய்வதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிடணுமா? உங்களுடைய கடமையை செய்வதற்கு நாங்கள் மனு கொடுக்கணுமா? உங்களுடைய கடமையை செய்வதற்கு நாங்கள் எங்களுடைய குடும்பத்தையும் உயிரையும் இழக்கணுமா? சொல்லுங்க.